உங்கள் அன்பு மருத்துவர் யோகா ஆசிரியருமான ஆரோக்கிய காலை யோகா வணக்கம். உங்களை அடிக்கடி காணொளி மூலம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இனிமேல் ஏதாவது உபயோகமான கருத்துக்களை, விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய கருத்துக்களை, ஆலோசனைகளை, உங்கள் உடல் நலனை பாதுகாக்கக்கூடிய சில ஆலோசனைகளை கூறுவதாக அமையக்கூடிய வீடியோக்களை வெளியிடலாம் என்று நினைக்கிறேன். நமது காஞ்சிபுரம் ஹெல்த் அண்ட் வெல்த் லைன்ஸ் சங்கமும் சிவசக்தி யோக சித்தாலயமும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கின்ற சேவைகளை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மருத்துவத்துறையிலே சித்தா, ஆயுர்வேத, மசாஜ், யுனானி, அக்குபஞ்சர், ஹோமியோபதி, ஹிப்னாட்டிசம் போன்ற மருத்துவ துறைகளிலே சிகிச்சை அளிப்பதோடு மாத்திரமல்லாமல் யோகாசன பயிற்சி அளிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எனது அன்பு உள்ளங்களே, ஆரோக்கிய இதயங்களே, பொது அறிவு உருவாக்கக்கூடிய புத்தகங்கள், வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள் போன்ற பலவிதமான தலைப்புகளில் கதை, நாவல்கள், அரசியல், ஆன்மீகம், யோகா போன்ற பலவிதமான தலைப்புகளில் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்காக. அந்த புத்தகங்கள் உங்களுக்கு விற்பனைக்கு கிடைக்கும். இயற்கை மருத்துவ மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு கிடைக்கும். நமக்கு எதெல்லாம் உடல் நலனுக்கு தேவையானதோ, மன நலனுக்கு தேவையானதோ அவையெல்லாம் நமக்கு உங்களுக்கு விலைக்கு கிடைக்கும். குறைந்த விலையில், நியாயமான விலையில் உங்களுக்கு கிடைக்கும். இங்கு ஹிப்னாட்டிசம் என்ற ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை செய்யப்படுகிறது. இன்றைக்கு ஹிப்னாட்டிசத்தை பற்றி ஒரே ஒரு அறிமுக படம் மட்டும் நிகழ்த்திவிட்டு அடுத்தது ஒரு வீடியோவிலே ஹிப்னாட்டிசத்தை பற்றி முழுமையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நோயாளிக்கோ அல்லது ஒரு குறை இருப்பவருக்கோ, ஒரு பிரச்சனை இருப்பவருக்கோ, அந்த நோயை, குறையை, பிரச்சனையை முழுவதுமாக மருந்துகள், மாத்திரைகள் மூலம் குணமாக்கி விட்டிருப்போம். நிறைய டாக்டர்கள் குணமாக்கி விட்டிருப்பார்கள். ஆனால் அவருக்கு அந்த நோய் தீர்ந்திருக்காது, குறை தீர்ந்திருக்காது, பிரச்சனை தீர்ந்திருக்காது. என்ன காரணம் என்று கேட்டால், அவருடைய உள் மனதில் வேறொன்று இருக்கும். அந்த எண்ணம், நமக்கு இந்த நோய் இருக்கிறது, இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த குறை இருக்கிறது என்ற எண்ணம் வேறொன்று இருக்கிறது. அந்த வேரை களைய எந்த மருந்து மாத்திரையாலும் முடியாது. அது உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒருவருக்கு மூட்டு வலி இருக்கிறது, 10 வருடமாக மூட்டு வலி இருக்கிறது என்று சொன்னால், அந்த மூட்டு வலிக்குரிய மருந்து மாத்திரைகள் கொடுத்து குணப்படுத்தி விட்டோம். ஆனால் அவருடைய நினைப்பு, இத்தனை நேரம் உட்கார்ந்திருந்தால் எனக்கு மூட்டு வலிக்கும், இவ்வளவு தூரம் நடந்தால் எனக்கு மூட்டு வலிக்கும், இவ்வளவு நேரம் நின்று கொண்டிருந்தால் எனக்கு மூட்டு வலிக்கும் என்ற எண்ணம், அந்த மூட்டு வலி தனக்கு இருக்கிறது என்ற எண்ணம் அவருடைய மனதிற்குள் கடந்த 10 வருடமாக பதிவாகிவிட்டிருக்கிறது. அந்த பதிவை நீக்குவதற்கு எந்த மருந்தால் முடியும்? இதைத்தான் சொல்வார்கள், மனசுல இருக்கிறத எந்த மருத்துவத்தையா தீர்க்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. உடம்புல இருக்கிற வியாதியை தீர்த்துலாம் மருந்து மாத்திரை கொடுத்து, மனசுல இருக்கிற வியாதியை எப்படி தீர்க்க முடியும்னு கேட்பாங்க. அந்த மனதில் இருக்கக்கூடிய வியாதி, அந்த மனதில் இருக்கக்கூடிய நோயை, அந்த மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை, அந்த மனதில் இருக்கக்கூடிய குறையை தீர்க்கக்கூடிய ஒரே மருத்துவ மகிமை வாய்ந்த சிகிச்சை முறைதான் ஹிப்னாட்டிசம். அந்த ஹிப்னாட்டிசத்துக்கு நான் வைத்திருக்கிற பெயர் அறிவியல். அந்த அறிவியலை பற்றி முழுமையாக அடுத்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்வோம். அதுவரையில் உங்களுடன் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஆறுமுகம். நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன்.